பிரைஸ் த லார்ட். யாருடைய ஜெபம் தேவனுக்கு பிரியம்? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிலர் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஜெபத்தில் கண்ணீரோடு உபவாசத்தோடு இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இல்லாவிட்டால் தன் பாவங்களை குறித்த மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டு மனம் திரும்பிய உள்ளத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலர் பாவங்களை விடாமல் பாவத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று பெருமை பாராட்டி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் தருகிறார் என்றால், ஒருவன் முகத்தில் எல்லாம் எச்சில் வழிந்து கொண்டு பிச்சை கேட்டு ஒருவனை தொந்தரவு செய்தால் அவன் முகத்தை பாராமல் காசை எடுத்து கொடுத்து விடுகிறானே, அதுபோல துன்மார்க்கத்தனத்தோடு ஜெபிக்கிறவனோட ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பானவன் அதிக நேரம் தேவனுக்கு முன்பாக நிற்பதை அவர் விரும்பாததால் ஜெபத்துக்கு பதில் அளித்து விடுகிறார். ஜெபத்துக்கு பதில் அளித்ததாலேயே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று ஆகிவிடாது. தானியேல் பாபிலோனில் இருந்தாலும் ராஜாவின் போதனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவன் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்தபடியால் வேதம் கூறுகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆகையால் இருதயத்தில் செம்மையாக பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமாகவே. ஜெபிக்க தொடங்கின உடனே பதிலை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஜெயம் எடுப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட அமர வேண்டுமானால் நாம் இயேசுவைப் போல எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். இயேசு முதலாவது பிசாசை ஜெயித்தார். பிசாசானவன் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவரை சோதித்தான். அவருடைய பசியை அறிந்து நீர் தேவகுமாரனே ஆனால் கல்லை அப்பமாக்கி சாப்பிடும்படி சொன்னான். இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை ஜெயித்தார். அதுபோல பிசாசானவன் நம்முடைய சூழ்நிலையை அறிந்து நம்மை சோதிக்க வருவான். அந்த நேரத்தில் வேத வசனங்களை கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும். இயேசு ஊழியத்தில் சகல ஜனங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த போது ஜனக்கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருந்தது. அப்போது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி சொல்லி தன் மாமிச சம்பந்தமான உறவையும் வென்றார். இயேசு பிதாவின் சித்தமே எனது பிரதானமான ஊழியமும் வாழ்வும் என்பதை விளங்க பண்ணினார். அதுபோல நாம் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எல்லா காரியத்தை விட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இயேசு மரணத்தையும் ஜெயித்தார். நாமும் கூட பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதுபோல நாமும் ஜெயித்தால் இயேசுனுடைய அருகில் நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய மனவாட்டியாக அமரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ லார்ட்.